ஹாய் நண்பா. ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து மீண்டும் ஒரு புதிய வகையான வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஆஃபீஸர் லெவல் ஜாப் தான். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஐசிஐசிஐ பேங்க்ல இப்போ பேங்கிங் அப்ரண்டிஸ் ஆல்சோ கேட்டிருக்காங்க. எல்லா தகவலையுமே சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டாட்டாவுடைய டிசிஎஸ் உட்பட விப்ரோ, காக்னிசன்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் இப்போ ஆட்களை எடுக்க போகிறாங்க. சரி, நம்மளை எடுத்துப்பாங்களா? நிச்சயமாக எடுத்துப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம யூஸ் ஆனால் எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கரியர் செஷனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கரண்ட் டெக்னாலஜிஸ் லைக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே முற்றிலும் தமிழில் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சும் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன் மோடா இருக்கிறதுனால உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், ஈஸியா கத்துக்கிடலாம். இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க பிளிப்கார்ட், பேபால், ஃப்ரெஷ்ஒர்க் போன்ற கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்களே 200+ கம்பெனிஸ் கூட ஹைரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஃப்ரீ கரியர் செஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்ல தற்பொழுது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவல் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. எந்த கேட்டகரி, அதாவது பேங்கிங் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீட்டைல் பேங்கிங்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 8 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. குறைந்தபட்சம் ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் இப்போ ஓப்பனிங்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க்லையும் நீங்க வேலைக்கு போகலாம். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க கஸ்டமருக்கு தேவையான சப்போர்ட்டை 360 டிகிரி பேங்கிங் சப்போர்ட்டை நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கஸ்டமருடைய நீட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும். அண்ட் தென் கஸ்டமருக்கு நீங்க பேங்கிங் சைடில் இருக்கக்கூடிய நியூ ப்ராடக்ட் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதா இருக்கட்டும். லைக் இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாப் நேச்சர் போட்டிருக்காங்க. அடிஷ்னலா என்னென்ன கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பேராகிராஃப் ஸ்டைலில் நீட்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ற பட்சத்தில் ஃபுல்லாகவே நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இந்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க ஃபுல்லாக படிச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களால் ரெஸ்யூம்ல ஓரளவு நீங்க சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். அப்படி நீங்க ரெஸ்யூமை அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ற பட்சத்தில் ஈஸியாக உங்களுடைய ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா எம்பிஏ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறவங்க பிடெக் ஆல்சோ எலிஜிபிள் தான். டிகிரி படித்தவங்களும் எலிஜிபிள் தான். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ். மற்றபடி ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 0 to 8 years. 0 மீன்ஸ் ஃப்ரெஷரை குறிக்குது. 8 years அப்படிங்கிறது அதிகபட்சம் 8 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பில்டிங்காக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி அடிஷ்னலாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்ல இப்போ அப்ரண்டிஸ்ஷிப் ஜாபுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது அப்ரண்டிஸ் வேலைகள் ஆல்சோ வந்திருக்கு. அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரெயினி மாதிரி தான் இருக்கும். 1 year நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரீங்க, 2025 பாஸ் அவுட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒரு வங்கிகளுக்குள்ள நீங்கள் அப்ரண்டிஸாக போகிறீங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் பேங்கிங் செக்டாருக்குள்ளே உங்களுடைய கரியர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஒரு அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அதனால் எலிஜிபிள் பீப்புள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ரண்டிஸை பொறுத்தளவு ஜஸ்ட் 1 year மட்டும்தான் வரும். சரிங்களா? அண்ட் இந்த அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். அண்ட் ஏஜை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த அப்ரண்டிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு 9,000 வரைக்கும் நீங்கள் earn பண்ணலாம். ஒரு வருடம் முழுவதும் மாதம் உங்களுக்கு 9,000 கிடைக்கும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 25,000 30,000 வரைக்கும் நீங்கள் earn பண்ணலாம். நான் சொல்கிறது ஃப்ரெஷருக்கான சேலரி. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதை விட நல்ல சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தற்பொழுது ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து இந்த ஒரு 2 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உடனே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் அப்ளை நோ அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓடிபி மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதாவது மொபைல் நம்பர் கேட்டு கெட் ஓடிபி மூலமாக நீங்கள் அக்கௌண்ட்டை ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் இது வரைக்கும் அக்கௌண்ட் எதுவுமே வைக்கல ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்படின்னா உங்களுடைய நம்பரை கொடுத்து நீங்கள் திரும்பியுமே கெட் ஓடிபி கொடுத்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு லாகின் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் தென் அதற்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.